வணக்கம் வளத்தோட நீங்க என்ன பார்க்க போறோம்னா, அதாவது அணில்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஆதவர்ஜனை வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா பண்றீங்க பனையூர்ல, எப்படா வெளியே வருவீங்க, அட்லீஸ்ட் ஓட்டுக்கு எங்கேயாச்சும் வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இப்ப அணில்கள்லாம் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த டிவிக்கு கூட கடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஆதவர்ஜிக்கிறாருல, அதாவது வளர்ந்து கெட்டவன், அவர் என்ன சொன்னாரு, டேய் இருங்கடா, என்னைக்கு ஃபுல் பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போதும் அன்னையிலிருந்து அன்னைக்கு மறுநாளே பார்த்தோன்னா எங்க அண்ணா ரோட நடந்து போடுறான். சும்மா அப்படியே ரோட நடந்து போயிட்டு ஓட்டை கேட்டு அப்படியே ஓட்டை வாங்கி ஜெயிச்சு சிஎம் சீட்ல நாங்க தானே உட்கார்றோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் பவர் போயிட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்ட ஆகுது. மனுஷன் பனையூர்லேருந்து கதவு திறப்போன்னு பார்த்தா வரல. அப்படியே பனையூர் கதவு திறந்தா கூட அங்கிருந்து கார் என்ன பண்ணுது, நீலாங்கரைக்கு போகுது. நீலாங்கரியில கதவு திறந்தா கூட அது அங்கிருந்து அப்படியே நேரம் வந்து டெல்லி போகுது, பாம்பே போகுது, வளைகா ஃபங்க்ஷன் போகுது, திரிஷாக்கா கூட வீட்டுக்கு போகுது, எங்கே போகுது. ஆனா இன்னும் மக்கள்கிட்ட மட்டும் அது வரமாட்டேங்குது. எப்பனா வருவீங்க, ஓட்டு கேட்க வருவீங்களா மாட்டீங்களா? இல்ல அடிக்கிற வேலை எதுக்கிட்ட போய் மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்டுனா, ஓட்டை நீங்க போடுங்க, சிஎம் ஆக்குங்க, அப்புறம் நான் வந்து மக்களை பாக்குறேன் அப்படின்ற வேறு என்ன சொல்லுவீங்களா? ஆனா அதெல்லாம் கடந்து 28ஆம் தேதி பார்த்தா நாங்க மக்களை சந்திக்க போறோம். ஒரே நாள் பார்த்தோம்னா 4 சட்டமன்ற தொகுதி வந்து நாங்க நேரடி போய் மக்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கூட சரி ஓகே கண்டென்ட் மாட்ட போகுது, இது எனக்கு கண்டென்ட் எதுவுமே இல்லையே உங்களை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு போதுதான் திடீர்னு பார்த்தோன்னா பெரம்பூர்ல எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, இது டிஎம்கே சதின்றானா. டிஎம்கே சதியா? ஏய் ஃபுல் பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிடுச்சு, அப்புறம் டிஎம்கே சதியே. ஆக்சுவலி என்ன காரணத்தால பெரம்பூர்ல இவங்க வந்து இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா அங்க பள்ளம் தோன்றாங்க. நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த வடிகள் மேலாண்மை சில பணிகள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு, அதாவது ட்ரைனேஜ். ஸோ அந்த பணிகள் போறதெல்லாம் அங்கே வந்து பள்ளம் தோன்றாங்க. அதனால அந்த தொகுதி மட்டும் உங்களால் பண்ண முடியுது, மீதி 4 தொகுதி நீங்க வந்து பேசலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்னா, இல்ல பெரம்பூர் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முதல் தொகுதி, அந்த தொகுதியில அண்ணன் வந்து முதல்ல வந்து பேசினாதான் ராசி, அப்பதான் அண்ணன் வந்து வெற்றி பெற முடியும். இந்த ராசியில இந்த டைம்ல போய் அங்க பேசினாதான் நாங்க வந்து வெற்றி பெற முடியும். இப்படி நாங்க போய் பேசி ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு போகும்போதே முட்டுக்கடை போட்டீங்களே, என்னங்க இது டிஎம்கே சதி தானே நீங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷனை பார்த்து அப்படி வந்து பேச ஆரம்பிச்சாங்களா. ஏய் எலெக்ஷன் கமிஷனுக்கும் டிஎம்கே என்னடா சம்மதம், என்னடா பேசுறீங்க? இன்னொரு படி மேல போய் பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் வந்து மேபி மோடியோட வேணா கண்ட்ரோல் இருக்கலாம், ஆனா நீங்க அப்படி கூட பேசலடா, இதுக்கும் டிஎம்கே சதின்றீங்களா? ஏன்னா கொஞ்சம் மனச்சாச்சு இல்லடா உங்களுக்குலாம். சரி உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். 5 சட்டமன்ற தொகுதியுமே நாங்க போய் பார்க்க போறோம், மக்களை மீட் பண்ண போறோம் சொன்னீங்க, சந்திக்க போறோம்னு சொன்னீங்க. சரி ஒரு தொகுதியில கேன்சல் ஆச்சு, பர்மிஷன் இல்ல, மீது 4 தொகுதிகளை போக வேண்டியதானே? இல்ல நாங்க போனா 5 தொகுதி தான் போவோம், 4 தொகுதியில் நாங்க வந்து போக மாட்டேன். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரக்கு போட்டு பனையூர்ல படுத்து தூங்க போறான். 2வது வண்டி பார்த்தோன்னா பனையூருக்கே போயிடுச்சு. ஏய் எலெக்ஷன் இன்னும் 3 வாரம் கூட இல்லடா, எப்படா நீங்க போய் மக்களை சந்திக்க போறீங்க, எப்படா நீங்க ஓட்டு கேட்க போறீங்க? இப்படியே காரணம் சொல்லி டிஎம்கே சதி பார்த்தியா, மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, டிஎம்கே சதி, இப்படியே வந்து சோசியல் மீடியால வந்து பொருளை பேசி வந்து ஓட்டு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? தலைவா இப்படிலாம் கம்பு சுத்தனா எவனும் ஓட்டு போட மாட்டான், மக்களை வந்து சந்திக்கணும். அட்லீஸ்ட் ஓட்டு கேட்க கூட மக்களை சந்திக்க வாயா, என்ன பிரச்சனை கேளியா? இல்ல எங்க தலைவர் வந்தா கூட்டம் கூடும், ஐயோ நிறைய கூட்டம் கூட்டுதா? அன்னைக்கு இதே வந்து கேஸ் கொடுக்க வந்து டிஜிபி அலுவலகம் போனீங்களே, அதாவது பொன்ராஜன் என்பவர் பார்த்தோன்னா எங்களை பார்த்து விபச்சாரியம் சொல்லிட்டேன்னு போனீங்களே, அப்ப தனியா தானே போயிட்டு வந்தீங்க, அவ்வளவு கூட்டம் வரலையே. அப்படியே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்க அண்ணன் வெளியே வந்து ரோட் ஷோ தான் நாய் கூட மதிக்கலையே அவங்கள. அப்ப உண்மையாகவே இவங்களுக்கு வந்து மக்களை சந்திக்கணும் ஒரு ஆசை என்ன இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் 4 தொகுதியாவது மக்களை போய் பார்க்கலாம்ல, சந்திக்கலாம்ல, ஏன் சந்திக்க மாட்டீங்க? இதெல்லாம் ஒரு அரசியலுங்க. எதுக்கு நாங்களாம் எங்கெல்லாம் சிஎம் ஆனோம்னு கனவு கிடையாதுங்க, திரிஷாவை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கூட்டு வரணும், அதுதான் எங்களோட ட்ரீம், அது நடந்தா போதுங்க. என்ன கொடுமை அது. ஆனா உண்மையே பார்த்தோன்னா அண்ணன் வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துறாங்க, பெண்கள் வந்து விபச்சாரம் சொல்லிட்டாங்க, எனக்கு கோவம் வருதுங்க, பொங்கி வருதுன்றாங்க. எங்க போறாருன்னா டிஜிபி அலுவலகத்துல போய் கம்ப்ளைண்ட் தர்றாரு. அதே அலுவலகத்தில் பார்த்தோன்னா இன்னொரு எஃப்ஐஆர் காப்பி இருக்கு. இவரே பார்த்தோன்னா ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்திக்கிறாரு, சைக்கோத்தனமா அடிச்சுக்கிறாரு. யார? சங்கீதா என்ற இவங்க முன்னாள் மனைவி. அப்ப நீயே ஒரு பெண்ணை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்க, எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க, நீ வந்து ஒரு பெண் பாதுகாப்புக்காக போயிட்டு கேஸ் கொடுக்குற, என்ன எந்த வகையில நான் இது? அப்ப நீ வந்து யோகியமா அப்படின்னு யாருன்னா ஒண்ணு வந்து சட்டை பிடிச்சு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவீங்க? ஏய் நீ யோகியமாடா சொல்றா அப்படின்னு கேட்டா பதில் இருக்கு. அதுல இதெல்லாம் கடந்து நம்ம ஆதவர்ஜன் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாப்புல, என்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பவர் வருதோ அன்னைக்கு எங்களுக்கு கையில பிடிக்க முடியாதுன்னு சொன்னாப்புல. ஆனா எலெக்ஷன் கமிஷன் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாங்க. அதாவது என்னன்னா, நீ எவனாவெல்லாம் இருக்குண்ணா, நீ எவ்வளவு பேர் கொம்பனா கூட நீ இருந்துட்டு போ, ஆனா எல்லாருக்கும் ரூல்ஸ் தான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, அறிக்கை தற்கொலைக்கலன்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டாங்க. அப்ப டிஎம்கே வந்து எங்களுக்கு பர்மிஷன் தரல, அப்படி தரல, இது தரல, அதனால தான் கரூர்ல 41 பேர் வந்து இறந்து போனாங்க, இல்லைன்னா நாங்க வந்து அப்படி கிழிச்சு மலைச்சு தள்ளிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க வந்து என்னெல்லாம் பேசுனீங்க. அப்ப எந்த கவர்மெண்ட் இருந்தா கூட பர்மிஷன் முறையா வாங்கணும், ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணணும். சும்மா வந்து ஆடு மாடு மாரி அப்படியே ஓடி ஒரே இடத்துல விழுந்து சாக்குறது கிடையாது. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஆதவர்ஜன் பார்த்தா நேத்து சொல்றாரு,
அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தோன்னா எங்களோட டிவிக்கு அலுவலகத்தை வந்து போட விட மாட்டாங்க. அங்க ஒரு ஆபீஸ் போட்டு நாங்க வந்து ஆணியை புடுங்கலான்னு பார்க்குறோம், போட விட மாட்டாங்க. இதுக்கு டிஎம்கே சதிதாங்க அப்படின்றாங்க. டேய் என்னடா எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே சதியடா? ஒன்னனுக்கு முதுகு வலிச்சோட டிஎம்கே சதியாடா? ஒன்னாக்கு வந்து தலை வலிச்சோட டிஎம்கே சதியா? அப்படின்ற மாதிரி இவன் வந்து பேசிக்கிறான். இப்ப இந்த மாதிரி பேசும்போது அணிலே வந்து தெளிவாயிட்டானுவ. கேள்வி கேட்கிறான். டேய் என்ன லூஸ் அப்படிலாம் பேசுறேன்ட்டு கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஒரு அணில் வந்து ஒரு கமெண்ட் போட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காப்ல. அதவண்ணா தேர்தல் தேதி அறிவித்த பின் நீங்கள் தானே விஜய் அண்ணா ரோடாக வந்து பிரச்சாரம் செய்வாரு, சிஎம்க்கு அப்பெல்லாம் பவர் இருக்காது சொன்னீங்க. இப்ப ஏன்னா டிஎம்கே தான் சதின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அணிலே பார்த்தோன்னா நாக்க போடுங்க மாதிரி கேள்வி கேட்கிறான. இன்னும் எத்தனை காலத்துல நீங்க வந்து ஏமாத்துவீங்க டிஎம்கே சதி அப்படின்ற மாதிரி கேட்கிறானா. அடுத்து இன்னொரு அணிலோட கமெண்ட்ஸ் அதையும் பார்த்துருவோம். தேர்தல் ஆணையம் கிட்ட சொல்லுங்க, சரியான நடவடிக்கை எடுப்பாங்க, திமுகவுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மதம் இல்லைண்ணே அப்படின்னு இப்ப அணிலும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இதுக்கும் டிஎம்கே சதின்றீங்களோ? அப்ப இவங்களுக்கு வந்து மக்களை போய் சந்திச்சு நேர்ல போய் ஓட்டு கேட்கற கூட இவங்களுக்கு வந்து வலிக்குது. இந்த வழியால் தான் பார்த்தோன்னா எதனா ஒரு காரணம் சொல்லி இப்படி ஒரு காரணம் சொல்லி இது அவங்களோட சதி இவங்களோட சதின்னு சொல்லி வீட்டுல வந்து சரக்கை போட்டு மட்டையாயிடணும். இதுதான் இவனோட ஆசை. ஏன்னா தமிழோட முழுக்க பார்த்தோன்னா வெயில் மண்டை புழகுது. இந்த வெயிலாம் போனா விஜய் அண்ணா என்ன ஆவாரு? அண்ணன் பார்த்தோன்னா ஏசிலேயே வாழ்ந்தவர் அப்படியே வெயில வந்து கருகி நாசமா போயிடுவாரு. ஸோ அதனால வந்து அண்ணனை வந்து வெளியே வராம உள்ளே பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம். அவங்க சதி இவங்க சதி இதெல்லாம் தாண்டி இன்னொரு படி மேல போயிட்டு தேர்தல் கமிஷன் சதி அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா நீங்க பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் கமிஷனே வந்து இவனை பிடிச்சு கடிச்சு வைப்பானுவேன். விஜய் என்ன பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த மனு தாக்கல் செய்வாங்கல்ல, அதாவது நான் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்து நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மனு தாக்கல் வந்து பண்ண போவாங்க. அதுக்கு நினைச்சு நீங்க நேர்ல போவீங்களா இல்ல கலெக்டர் வந்து அந்த அதிகாரி வீட்டுக்கே வரணுமோ? பணவீருக்கு வந்து எப்படி இருக்குன்றது ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கார்ட்டூன். ஏன்னா இவர் இப்படிலாம் பண்ண வரது கேட்கதா ஒரு கார்ட்டூன். இவரு பனையூர்ல உட்காந்துருக்கிறாரு, அதாவது போர்டை போட்டு விஜய் சிஎம்னு போட்டு உட்காந்துருக்கிறாரு. அதிகாரி வந்து இவருக்கு வந்து மனு கொடுத்துட்டு போறாரு. அப்ப சட்டம் எதுவா இருந்தாலும் பார்த்தோன்னா பனையூர் தான். பனையூருக்கு வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அண்ணன் என்ன பண்ணுவார்னா, இது வந்து டிஎம்கே சதி, எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது, அதனால ஒட்டுமொத்த மக்களை நீங்க பனையூருக்கு வாங்குறா, அங்க நான் பேசி அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்ற பேர் ஒரு கார்ட்டூன் கூட இப்போ வந்து ஒரு மீமா வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுதான் அந்த மீம். அதாவது பார்த்தோன்னா அண்ணன் வந்து பனையூருக்கே வந்து மக்களை வர வச்சு பேசிட்டு இப்போ ஓட்டு போட்டுருக்கியா அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கணும், அட்லீஸ்ட் நீங்க ஓட்டு போட்டு வச்சு வெளியே வருவீங்களா இல்ல நாங்க பொட்டி கொடுத்தோம்னா சொல்லுங்கண்ணா. இன்னொரு மீம் ஒண்ணு இருக்கு, அதை நம்ம பார்த்தே ஆகணும். எங்க தலைவர் மார்ச் 30 பெரம்பலூர்ல வேட்புமனு பண்ணலாம்ட்டு இருக்கிறாரு. சோ நீங்க பனையூர் வந்தீங்கன்னா வேட்புமனு வந்து நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆதவார்ஜன் வந்து கேட்கிற மாதிரி வந்து ஒரு மீம் இருக்கு. உண்மையை பார்த்தோன்னா இந்த வந்து மீம்ஸ் பார்க்கும்போது சிரிக்க மட்டும் இல்ல, கண்டிப்பா அண்ணன் பண்ணாலும் பண்ணுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் தான் அது. அந்த தற்கொலை கூட்டம் தான் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து எப்படின்னா தமிழ்நாட்டை வந்து பிடிச்சிடணும், தமிழ்நாட்டுல வந்து சிஎம் ஆண்டுடணும் அப்படி துடிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து சிஎம் ஆகணும் முதல்ல மக்களை சந்திக்க களத்துல வாங்கினேன். என்னைக்குதான் நீங்க களத்துல வர போறீங்க, என்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க? ஆல்ரெடி எல்லா கட்சிக்காரனும் பார்த்தோன்னா வண்டியை எடுத்துன்னு கிளம்பிட்டானோ, வீதி வீதியா போயிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கறாங்க. நீங்க என்னன்னா இன்னும் வந்து பணவிலே வந்து பொந்துக்குள்ள பூந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேறீங்க. கேட்டா டிஎம்கே சரி, எலெக்ஷன் கமிஷன் சரி, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுக்க மாட்டான்றீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே போய் சொல்லி நீங்க வந்து ஏமாத்திட்டு இருப்பீங்க? வீடியோட இறுதியா அண்ணன் பனையூர்ல இருந்து வெளியே வராம இது வந்து டிஎம்கேவோட சதி, எலெக்ஷன் கமிஷனோட சதி அப்படின்னு அண்ணன் வந்து உருட்டு விட்டுக்கிறாரு. இதை பத்தின கருத்து உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.